வணக்கம் நண்பர்களே. லட்சத்தீவு 64,000 மக்கள் தொகை கொண்ட இந்த தொகுதிக்கு ஒரு எம்பி இருக்காரு. அதுவே மல்காஜ்கிரின்ற தொகுதியில 31.5 லட்சம் மக்கள் இருக்காங்க. இந்த மக்கள் தொகைக்கு ஒரே ஒரு எம்பி இருக்காரு. அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் படி ஒவ்வொரு எம்பிக்கும் வழங்கப்படுற 5 கோடி நிதியை ஒரு எம்பி 64,000 மக்களுக்காக பயன்படுத்துறாரு. இன்னொரு எம்பி 31.5 லட்சம் மக்களுக்காக அதே 5 கோடியை செலவு பண்றாரு. ஸோ இந்த ஏற்றத்தாழ்வு தான் பெரும்பாலான எம்பிக்களும் பெரும்பாலான மாநிலங்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ எங்களோட மாநிலத்தில் உள்ள மக்கள் தொகை அதிகம். ஸோ இந்த மக்கள் தொகைக்கு எம்பியோட ஃபண்ட் வந்து போதுமானதா இல்லை, அதனால கூடுதல் எம்பிக்களா வரணும். அதே மாதிரி தேசம் முழுவதும் ஒவ்வொரு எம்பி தொகுதிக்கான மக்கள் தொகை சம விகிதத்தில் இருக்கிற மாதிரி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கோரிக்கையை வச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் இந்த ஸ்கீமை மொத்தமா தூக்கிட்டா இந்த ஒரு கோரிக்கை வரதுக்கான வாய்ப்பே இல்லை இல்லையா? அதே போலதான் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கான்ஸ்டிட்யூயன்சி டெவலப்மெண்ட் ஸ்கீம். சோ இதன் மூலமா ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் தொகுதி மேம்பாட்டு நிதியா கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கான்ஸ்டிட்யூயன்சி டெவலப்மெண்ட் ஸ்கீம் படி தமிழகத்தை சேர்ந்த ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் தொகுதி மேம்பாட்டு நிதியா 3 கோடி ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த நிதியை தான் வந்து அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. சோ இந்த ஸ்கீம் மொத்தமா தூக்கும் போது அரசோட செலவினங்களும் குறையும். அதே சமயம் இதை நேரடியா உள்ளாட்சி அமைப்புகள்கிட்ட கொடுக்கும் போது உள்ளாட்சி அமைப்புகள் இன்னும் வளர்ச்சியை வீரியமா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அதே சமயம் இந்த ஸ்கீமை எடுக்கிறதன் மூலமா எம்பிக்களோட எண்ணிக்கை கூடுனாலும் குறைந்தாலும் இல்ல ஒவ்வொரு எம்பியோட தொகுதியில மக்கள் தொகை அதிகமா இருந்தாலும் குறைவா இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால இதை ஒரு காரணமா காட்டி கூடுதல் எம்பிக்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டிய அவசியமும் ஏற்படாது. நன்றி நண்பர்களே.